ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான காட்டு பகுதிக்கு போக போறோம். அங்க பேசும் விலங்குகள் எல்லாம் இருக்கு. குறிப்பா ஒரு சுட்டி கன்றுக்குட்டியோட சாகச கதையை தான் நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். சரி, கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. உங்க அம்மா எப்போவாவது இதை செய்யாத, இது அங்க போகாத அப்படின்னு சொன்ன அறிவுரை உங்களை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா? கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பெரியவங்க சொல்ற வார்த்தைகள் எப்படி ஒரு குட்டி கன்றுக்குட்டியோட உயிரையே காப்பாத்துச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அத்தியாயம் 1. மகிழ்ச்சியான பசு குடும்பம். ரொம்ப அழகான பச்சை பசேல்னு ஒரு கிராமம். அங்க ஒரு அன்பான அம்மா பசு வாழ்ந்து வந்துச்சு. அந்த அம்மா பசுவுக்கு எத்தனை குட்டிகள் தெரியுமா? 1 இல்ல, 2 இல்ல, மொத்தம் 5 குட்டிகள். இந்த 5மே செம சுட்டிங்க. எப்ப பார்த்தாலும் துள்ளி குதிச்சு ஓடி ஆடி விளையாடிட்டே இருக்கும். இப்படி நாள் முழுக்க துருதுருன்னு இருக்கிற குட்டிகளை சமாளிக்கிறது சாதாரண விஷயமா என்ன? ரொம்ப கஷ்டம். அதனால அம்மா பசு சும்மா புல்ல மட்டும் மேய விடாம தினமும் அவங்களுக்கு நல்ல நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்கும். குறிப்பா முக்கியமான பழமொழிகள், வாழ்க்கைக்கு தேவையான நன்னெறிகள் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த குட்டிகளை எப்பவுமே ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்க அம்மா பசு ரொம்பவே மெனக்கெடும். அத்தியாயம் 2. ஒரு மகிழ்ச்சியான மாலை நேரம். தினமும் சாயங்காலம் 4 மணியானதும் இந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தோட்டத்துல ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிடும். அப்படியே மணி 5 ஆகும்போது கலர் கலரா பறந்து வர பட்டாம்பூச்சிகளை பார்த்து அதை துரத்திக்கிட்டு ஓடும். ஆனா சரியா 5:15க்கு ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. என்ன தெரியுமா? கூட்டத்துல இருந்து ஒரு குட்டி மட்டும் தன்னோட அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு அப்படியே தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. அத்தியாயம் 3. ஓநாயின் இனிமையான தந்திரம். இப்படி தனியா வந்த அந்த கன்றுக்குட்டிய அங்க மறைஞ்சிருந்த ஒரு ஆபத்தான ஓநாய் நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது எப்படி தந்திரமா பேசுது பாருங்க. அழகான கன்றுக்குட்டியே, இங்க வா, நான் உனக்கு நிறைய மிட்டாய் வாங்கி தரேன் அப்படின்னு ரொம்ப தேன் ஒழுக கூப்பிடுது. ஆனா அது மனசுக்குள்ள அந்த பாவம் அறியாத குட்டியே அடிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான திட்டம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க, நீங்க அந்த கன்றுக்குட்டியோட இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு அந்த ஓநாய் கூடவே போவீங்களா? இல்ல ஏதோ தப்பா இருக்குன்னு சுதாரிச்சு தப்பிச்சு ஓடுவீங்களா? அத்தியாயம் 4. அம்மாவின் பொன்மொழி. அந்த ஓநாய் சொன்ன மிட்டாய் ஆசையில மயங்கி போக இருந்த அந்த கன்றுக்குட்டிக்கு திடீர்னு அதோட அம்மா சொன்ன ஒரு பொன்மொழி மின்னல் மாதிரி ஞாபகத்துக்கு வந்துச்சு. வஞ்சனைகள் செய்யவாரோடு இணங்க வேண்டாம். அதாவது, என்னதான் ஒருத்தங்க ரொம்ப இனிமையா பேசினாலும் அவங்க நம்மளை ஏமாத்து நினைக்கிறவங்கன்னா அவங்க கூட நாம ஒருபோதும் சேரவே கூடாது. அவ்வளோதான். உடனே நம்ம கன்றுக்குட்டி ஒரு குட்டி சூப்பர் ஹீரோவாவே மாறிடுச்சு. முதல் விஷயம், அம்மா சொன்ன அந்த அறிவுரையை சரியா ஞாபகப்படுத்திடுச்சு. 2வது விஷயம், என்னதான் இனிமையா பேசினாலும் இந்த ஓநாய் ஒரு மோசமான விலங்கு அப்படிங்கறத டக்குன்னு புரிஞ்சுக்கிடுச்சு. 3வது விஷயம், கொஞ்சம் கூட யோசிக்காம திரும்பி பார்க்காம மின்னல் வேகத்துல தன்னோட அம்மா கிட்டே ஓடி போயிடுச்சு. அத்தியாயம் 5. பாதுகாப்பாக வீட்டில். அப்படி மூச்சிறைக்க ஓடி வந்த கன்றுக்குட்டி தோட்டத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட மூச்சு விடாம சொல்லுச்சு. இதையெல்லாம் கேட்ட அம்மா பசுவுக்கு அப்போதான் நிம்மதியா இருந்துச்சு. உடனே அந்த குட்டிய அன்பா கட்டிப்பிடிச்சு, ரொம்ப நல்லது என் செல்லமே, நான் சொன்ன அந்த அறிவுரையை கேட்டதால தான் இன்னைக்கு நீ அந்த ஓநாய்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்க. பெரியவங்க பேச்ச கேட்கறது எப்பவுமே உன்னை காப்பாத்தும் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுச்சு. நாம கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப சொல்லுங்க, அடுத்த முறை யாராவது முகம் தெரியாதவங்க உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பேசி மிட்டாய் கொடுத்தா உங்களுக்கு யாரோட அறிவுரை ஞாபகத்துக்கு வரும்? அந்த புத்திசாலி கன்றுக்குட்டி மாதிரியே நீங்களும் உங்க அப்பா அம்மா சொல்ற அந்த பொன்னான அறிவுரைகளை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுப்பீங்க இல்லையா? கண்டிப்பா வச்சுக்கணும். சரி, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதையோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். டாடா.